இலங்கையில் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இடைக்கால அறிக்கை ஜனாதிபதியிடம் நேற்று மாலை கையளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று மாலை இந்த இடைக்கால அறிக்கை கையளிக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு ஆணைக்குழு இணங்கவில்லை என அந்த இடைக்கால அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளில் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சட்டங்களை ஆராய்ந்து நாட்டில் உள்ள சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தில் 9, 11, 13வது சரத்துக்கள் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு விசேட கவனம் செலுத்தியுள்ளது. சிறந்த ஜனநாயக ரீதியில் பயங்கரவாத தடை சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக 3 பரிந்துரைகளையும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்வைத்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் 9வது சரத்தில் காணப்படும் தடுப்பு காவல் உத்தரவை அமுல்படுத்தும் போது குறைந்தபட்சம் 3 மாதம் அல்லது அதற்கு மேல் தடுத்து வைக்கப்படும் நபர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரத்தை சமர்ப்பித்து வழக்கை நிறைவு செய்ய வேண்டும் என ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. 11வது சரத்தில் காணப்படும் வகையில் தடுப்பு காவலில் சிறையில் வைக்கப்படும் நபரை சிறைக்கு பதிலாக விசேட பாதுகாப்பின் கீழ் சந்தேக நபரின் வீட்டில் அல்லது கிராமத்தில் உள்ள ஒரு பகுதியில் தடுத்து வைப்பதற்குரிய இயலுமை தொடர்பிலும் ஆணைக்குழு தனது இடைக்கால அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 13வது சரத்தில் காணப்படுகின்ற வகையில் ஜனாதிபதிக்கான ஆலோசனைகளை வழங்குவதற்கு குறைந்தபட்சம் 3 பேர் அடங்கிய அனைத்து இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆலோசனை குழுவை நியமிப்பதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 21 மற்றும் பிப்ரவரி மாதம் 12ஆம் திகதிகளில் ஜனாதிபதியால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியூடாக புதிய ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. மனித உரிமை மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டம் மீறப்பட்டமை தொடர்பில் ஆணைக்குழுக்களும் ஏனைய குழுக்களும் விசாரணைகளை மேற்கொண்டு பல பரிந்துரைகளையும் அறிக்கைகளையும் சமர்ப்பித்துள்ளன. தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கைகள் மற்றும் பரிந்துரைகள் தொடர்பில் விசாரணை மற்றும் ஆய்வுகளை மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பரிந்துரை செய்யுமாறு புதிய ஆணைக்குழு ஒன்றை ஜனாதிபதி நியமித்தார். உயர்நீதிமன்ற நீதியரசர் AHMD நவாஸ் தலைமையில் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற போலீஸ் மா அதிபர் சந்திர பெர்னாண்டோ, ஓய்வு பெற்ற மாவட்ட செயலாளர் நிமல் அபேஸ்ரீ, யாழ் மாநகர சபையின் முன்னாள் மேயர் யோகேஸ்வரி பட்குணராஜா ஆகியோர் இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர்.